குற்ற உணர்ச்சியை குலதெய்வம் எப்படி தீர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் என்பவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு சில வழிகள் இருக்கும். எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு சில சுபாவங்கள் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த வழி அது நமக்கு கொடுக்கறது இது சரியல்ல, இது தவறு, நாம் இதை செஞ்சிட்டோமே, நாம் இப்படி இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குற்ற உணர்ச்சிகளை நாளும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளும் கொடுக்கும். நாம் வழி மாறி திசை மாறி பயணிக்கிறோமே, இது நம்மளுடைய பாதை இல்லையே. அது குடியாக இருக்கலாம், இது மாதிரி போதை வஸ்துக்களாக இருக்கலாம், அல்லது காமம் சார்ந்த எண்ணங்களாக இருக்கலாம், அல்லது பொண்ணு மேலே பொருள் மேலே அதிக பேராசை கொண்டு இருக்கலாம், அல்லது ஆக்ரோஷ அதீதமான சீற்றமாக இருக்கலாம். இதனால் உருவாக்கப்பட்ட அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, நாளும் நம்மளை வறுத்தெடுக்கும். நம்ம உடலில் ஒரு ஏற்பட்ட ஒரு புண்ணு போல், ஒரு காயம் போல் நமக்கு ஒரு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சிகளை நாம் வணங்குற தெய்வம் எப்படி தீர்த்து கொடுக்கும், அதிலிருந்து அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவோம் என்பவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவதுங்க, குற்ற உணர்ச்சி வர காரணம் யாருக்கு வரும் அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும். ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு வரைமுறை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் செய்கிற செயல் சரியில்லாமல் நமக்கு ஒரு சில நம்மளை மீறி நடக்கும். நாம் நினைப்போம் அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு, நாம் அதை மீறி நம்ம செஞ்சிருவோம். அதனால் நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற ஒரு மக்கள் அவர்களுக்கு அவர்கள் வணங்குகிற சாமி எப்படி ஒரு ஆறுதலை, அவர்கள் வலிக்கு ஒரு மருந்தை, அவர்கள் ஏற்பட்ட அந்த காயத்துக்கு ஒரு வைத்தியம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட ஒரு சில உண்மையான நிகழ்வுகள் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் நானும் அனுபவிக்கிறேன். என் மனசுக்குள்ளேயும் குற்ற உணர்ச்சி இருக்குது. அது துரோகமாக இருக்கலாம், அல்லது பாசமாக இருக்கலாம், அல்லது தவறான செயல்பாடுகளாக இருக்கலாம். இது மாதிரி எனக்கு இருக்குங்க. இந்த குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுது, என்னை வாழ முடியலை, எனக்கு ஒரு நம்பிக்கையை குறைக்குது. இதுக்கு எப்படிங்க என்னுடைய தெய்வம் எப்படிங்க எனக்கு இது ஆறுதல் அளிக்கும், எப்படி எனக்கு இதிலிருந்து என்னை மீட்டெடுக்கும்? நான் நினைக்கிறேன் ஒரு பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு, ஆனால் அதை மீறி அதை விட்டு விலகி வர முடியலை. நான் நினைக்கிறேன் இதுபோன்று தீய எண்ணங்களில் சிக்கி நாம் அழிக்காமல் நாம் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் நான் அதிலேயே போய் சிக்கிறேன். அதிலேருந்து என்னால் மீண்டு வர முடியல. என்ன பண்ணுவோம்? நான் வணங்குற சாமி என்னை எப்படியெல்லாம், நான் எப்படி இருந்தால் அந்த சாமி என்னைய சரி பண்ணி கொடுக்கும், இந்த குறைகளை குற்ற உணர்ச்சிகளை தீர்த்து கொடுக்கும் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, முதல்ல என்னுடைய உடலும் என்னுடைய மனமும் எந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துழைக்காமல் இது போன்ற குற்ற உணர்ச்சிகளை சரி செய்ய முடியாது. நான் வணங்குற சாமிகிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் நான் செம்மைப்படுத்த, நான் நல்வழிப்படுத்த எனக்கு ஒரு சில வழிகளை உருவாக்கி கொடு. நான் இப்படி இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் இந்த பாதை நான் மாறணும், இந்த திசை நான் மாறணும், அதுக்கு எனக்கு ஒரு சில வழிகளை உருவாக்கி கொடு அப்படின்னு தான் நாம் இதுபோன்ற குற்ற உணர்ச்சியால் காயப்பட்டு நிற்கும் மக்கள் அவர்கள் வணங்கும் குலதெய்வத்திட்ட வைக்க வேண்டிய முதல் கோரிக்கை. சரிங்க, நான் கோரிக்கை வச்சுட்டேன், ஆமாங்க எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, இதிலேருந்து நான் மீண்டு வரணும், ஐயா நீ எனக்கு இது சரி பண்ணி கொடு, தாயே எனக்கு இதை சரி பண்ணி கொடுன்னு நான் கோரிக்கை வச்சுட்டேன். கோரிக்கை வைக்கிறது மட்டும் பத்தாது. நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா அந்த கோரிக்கை என்னுடைய தெய்வத்திட்ட அது போய் சேரணும் அப்படின்னா, என் தெய்வத்தை எந்த அளவு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒழுக்கமும் கட்டுப்பாடும்
அதே சமயம் நல்ல பாதையும் நல்ல செயலும் நம்மளால் எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, யார் தெய்வத்தோட கரங்களை, யார் தெய்வத்தோட பாதங்களை பற்றி நிற்கிறார்களோ அந்த பெருமக்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். வேற எதாலையும் செய்ய முடியாது. நான் போதையிலிருந்து மீளணும்னு ஆசைப்படுறேன், பெண் மாயையிலிருந்து மீளணும்னு ஆசைப்படுறேன், ஆண் மாயையிலிருந்து நான் மீளணும்னு ஆசைப்படுறேன், குடிப்பழக்கங்கள்லேருந்து மீளணும்னு ஆசைப்படுறேன், ஆசாபாசங்கள், பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசாபாசங்கள், கோபதாபங்கள்லேருந்து நான் மீளணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, இது எல்லாம் நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த ஆசை என்னை விட்டு, நான் ஆசையை விட்டு என்னால் விலகி வந்துட முடியாது. நான் எப்போது என்னுடைய தெய்வத்தை நான் இருகரம் கூப்பி நான் மனசில் நினைக்கிறேனோ அப்போத்தான் அந்த ஆசாவாசங்கள்லேருந்து என்னால் விட்டு விலகி வர முடியும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். நாளும் குடிக்கிற சனம், குடி இல்லாமல் போதை இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு சில மக்கள் ஒரு சில தெய்வங்களுக்கு விரதம் பிடிக்கும்போது, குல தெய்வங்களுக்கு காப்பு கட்டி கங்கணம் கட்டி விரதம் பிடிக்கும்போது, அந்த சபரிமலை அந்த அரியர சுதை ஆனந்த சித்தை ஐயன் ஐயப்பனுக்கு மாலை அணியும் போது, அந்த 6 படை வீட்டையும் அடைக்காலம் எம்பெருமான் தமிழ்கடவுள் முருகனுக்கு மாலை அணியும் போது, அந்த ஓம் சக்தி ஆதிபரா சக்தி அந்த தாய்க்கு, அந்த பத்ரகாளி அது போன்ற பெண் தெய்வங்களுக்கு நான் மாலை அணியும் போது நான் இந்த ஆசாபாசங்களை விட்டு ஒதுங்கி இருப்பேன். 10 நாளா, 15 நாளா, 20 நாளா அல்லது ஒரு மண்டலமா 48 நாள் வரைக்கும் கூட என்னால் அந்த ஆசாபாசங்கள் என்னால் நினைக்க முடியும். அப்போ இந்த குற்ற உணர்ச்சிகள்லேருந்து நான் மீண்டு வர, இந்த குற்ற உணர்ச்சிகள்லேருந்து என்னை நான் பாதுகாக்க எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நான் வணங்கும் இறை, என்னுடைய இறைவன், என்னுடைய குல தெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வம். அந்த தெய்வத்தோட காலடி, அந்த தெய்வத்தோட பாதத்தை நான் பிடிச்சால் மட்டும்தான் இதை நான் சரி பண்ணி வர முடியும். சரிங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் விரதம் பிடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்குமே, குற்ற உணர்ச்சி இல்லை, அந்த தவறான காரியத்தை செய்யலை, அது மாதிரி இருக்கு. வேணாம், விரதம் பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வந்துடுறோமே, மறுபடியும் அந்த பழைய எண்ணங்கள் எல்லாமே தொடருதே, பழைய செயல்பாடுகள் எல்லாம் தொடருதே, பழைய ஆசாபாசங்கள் எல்லாம் தொடருதே. அதுக்கு நிரந்தரமான தீர்வு என்னங்க ஐயா? அது நிரந்தரமாக நான் அதிலிருந்து விட்டு வரணும், நிரந்தரமாக எனக்கு குற்ற உணர்ச்சி என்னை விட்டு விலகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் நிரந்தரமான தீர்வு சொல்லுங்க அப்படின்னா, இதுக்கு நிரந்தரமான தீர்வு இதை எப்படி நாம் முறைப்படுத்த முடியும் அப்படின்னா, இது மாதிரி குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மக்கள், அவர்கள் செய்யும் செயலிலிருந்து விடுபட முடியாமல், அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிற மக்கள், அதிலிருந்து உடனுக்கு உடனே மீண்டு வந்துட முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து ஒரு இடைவெளியை உருவாக்கி, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதாள சாக்கடையில் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா, எப்படி என் உடல் மூழ்கினாலும் அந்த பாதாள சாக்கடைக்குள்ள என்னுடைய உயிர் துடிச்சு நிற்குதோ ஒரு சில நேரம், அதே மாதிரி அந்த உயிர், அந்த பிடிப்பு, அந்த உயிர் எனக்கு கொடுக்குற அந்த அழுத்தம் எப்படி என்னுடைய உடலை காக்கணும், என் உயிரை காக்கணும்னு நான் முயற்சி செய்து நீந்தி மேலே வர்ற முயற்சிக்கிறனோ, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை சரி செய்தே ஆக வேண்டும். எப்படி? வருஷத்துக்கு ஒரு தடவை நானும் விரதம் பிடிக்கிறேன், மாலை போடுறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை என் சாமியை நான் பார்க்குறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நான் செய்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் அதை மாதத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க. வாரத்தில் வெள்ளி செவ்வாய் அந்த தெய்வத்துக்காக ஒதுக்குங்க. அந்த 2 நாட்களில் அது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க. ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு 4 முறை அல்லது மாதத்துக்கு 8 முறை, இது மாதிரி அந்த தெய்வத்துக்கு செவ்வாய் வெள்ளி அந்த செயல் நான் செய்ய மாட்டேன். ஒரு 6 மாதம் கழிச்சு செவ்வாய் வெள்ளி சனி அந்த செயலை செய்ய மாட்டேன். 6 மாதம் கழிச்சு செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு அந்த செயலை செய்ய மாட்டேன்.
அந்த நாட்களில் என்னுடைய தெய்வத்தை நினச்சி என் தெய்வத்துக்காக நான் விரதம் பிடிப்பேன். அந்த நேரங்களில் என்னுடைய கெட்ட சிந்தனைகளை, கெட்ட பழக்க வழக்கங்களை, கெட்ட எண்ணங்களை எனக்குள்ளே நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நீங்கள் இதை சரி செய்ய முடியும். அப்போ நான் இது போன்று ஒரு மாயையில் சிக்கி ஒரு சில குற்ற உணர்ச்சிகளில் நான் சிறையில் இருக்கும்படி நான் என்னை உணர்ந்தால் நான் என்ன பண்ணணும்? என்னுடைய தெய்வத்தை நான் அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக நெருங்கணும். இது மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து என்னை நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னா எனக்கு கிடைத்த ஒரே ஆயுதம் நான் கடைப்பிடித்த பக்தி, நான் வணங்கும் தெய்வம். அப்ப இந்த செயலை நீங்க 6 மாசம், 1 வருஷம், 2 வருடம் நீங்கள் செய்த பின்பு நீங்கள் கொடுத்த பக்தி, உங்கள் தெய்வம் உங்களை பார்க்க வைக்கும். உங்களை அந்த அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் போது உங்களை முழுமையாக அந்த தெய்வம் பற்றி கொள்ளும். அந்த தெய்வம் பற்றி கொள்ளும் போது உங்களுக்குள் இருக்கும் இது போன்று ஒரு சில சின்ன சின்ன ஆசாபாசங்களும் குற்ற உணர்ச்சிகளும் முழுமையாக உங்களை விட்டு நீங்கும். இதற்கு ஒரே தீர்வு, நீங்கள் பெரிதாக வணங்கும், நீங்கள் அச்சப்படும், நீங்கள் மதிக்கும், நீங்கள் ஒழுக்கமாக தெய்வத்திற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் அந்த விரத முறை மட்டுமே உங்களுக்கு இது போன்ற குற்ற உணர்ச்சிகளிலிருந்து, தீய வினைகளிலிருந்து, மாயைகளிலிருந்து, காமம் சார்ந்த எண்ணங்களிலிருந்து, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அல்லது இருபாலினருக்கோ யாருக்காக இருந்தாலும் இது இருக்கிற எல்லாத்தையும் சரி செய்யும் ஒரே கருவி நீங்கள் கொண்ட பக்தி. அந்த பக்தியை அதிகரிக்க செய்வதன் மூலமாகவே இது போன்று ஒரு பேரழிவிலிருந்து உங்களை நீங்க காக்க முடியும். இதை காக்க நீங்க தவறிட்டீங்க, இந்த செயலை நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து உங்களையே முழுங்கும். உங்களை முழுங்கும் போது உங்களுடைய ஆயுட்காலமும் குறைக்கப்படும், உங்களுடைய ஆரோக்கிய மேன்மையும் குறைக்கப்படும், உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களால் பாதிக்கப்படுவார்கள். நம்முடைய காலம் சுருங்கும், நம்மளுடைய உடல் உறுப்பு அதனுடைய இயல்புத்தன்மை மாறும், நம்மளுடைய எண்ணம் சிந்தனை இயல்புத்தன்மை மாறும். இப்ப ஒரு தீய வினை இருக்கு, ஒரு தீய எண்ணம் இருக்கு அப்படின்னா அதனுடைய குறிக்கோளை அதான் தொற்ற நான் அதை முழுசா கட்டி அணைக்கணும், கட்டி அணைக்கிற நான் அதுக்குள்ள நான் ஐக்கியமாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த செயல் உங்களை முழுங்கும். அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வணங்குற இறை ஒன்று மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. பொண்ணு பொருள் சாங்கியம் பரிகாரம் அது இது எங்க போனாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. நீங்கள் கொண்ட பக்தி மட்டுமே, நீங்கள் செயல்படுத்தும் செயல்பாடு மட்டுமே இது போன்று ஒரு சில பாதாள சாக்கடை போன்ற ஒரு சில எண்ணங்களிலிருந்து மாயைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை என்று சொல்லி இந்த பதிவை இதுபோன்று தீய வினைகளில் சிக்கி தவிச்சு நிற்கும் பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.